தவறு நடந்து விட்டது என்றவுடன் எனக்கு பொறுப்பில்லை, அவனுக்கு தான் பொறுப்பு, ஆகவே என்னை நீங்கள் பிணையில் விழுங்கள் என்று நீ கேட்கிறாய். இப்படி ஒரு தலைவன் தனக்கு கீழே இருப்பவனை காட்டி கொடுத்தால், அவன் மீது படியை தூக்கி போட்டால், காட்டி கொடுத்தால் என்றால் கூட அவன் தவறு செய்தான் காட்டி கொடுத்தோம் என்று பொருளாகிவிடும். அவன் தவறே செய்யாத போது படியை தூக்கி அவன் மீது போட்டுவிட்டு நாம் தப்பிக்க நினைப்பது என்பது ஒரு பொதுச் செயலாளர்களுக்கெல்லாம் உள்ள பண்பில்லை. அவர் வைத்திருக்கிற பொதுச் செயலாளர் அப்படித்தான். இந்த ஆதவ அர்ச்சுனன் ஓடி உத்தரகாண்டில் போய் ஒளிந்து கொள்கிறார். என்னையாது ஒரு கூட்டம் நிகழ்ந்தது, சாவுகள் நிகழ்ந்து விட்டன, இது கருதி செய்யப்பட்ட கொலை இல்லை, தானாக நிகழ்ந்த ஒரு விபத்து. இந்த விபத்துக்கு நீங்கள் அடிப்படை காரணமாக இல்லையா என்று கோர்ட்டு விசாரிக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு கூட்டம் சேர்ப்பதே அடிப்படையாக இருக்கிறது. உங்களுடைய பலம் உங்களுடைய கருத்தில் இல்லை, நீங்கள் முன்வைக்கிற அரசியலில் இல்லை, நீங்கள் மக்கள் மனதில் ஏற்படுத்த போகின்ற கருத்து விளைவுகள் இல்லை. உங்களுடைய பலம் என்பது உங்களுடைய கூட்டம். அந்த ஊர் பேச வேண்டும், விஜய் வந்தார், ஆட்டோ ஓடவில்லை, ஏன் ஆட்டோ ஓடவில்லை, விஜய் வந்திருக்கிறார், பேருந்து ஏன் ஓடவில்லை, விஜய் வந்திருக்கிறார், கடைத்தறி ஏன் அடைத்து கிடக்கிறது, விஜய் வந்திருக்கிறார், வீதியெல்லாம் காலியாக கிடக்கிறது, எல்லாம் கூட்டத்துக்கு போய்விட்டார்கள். இதுதான் உங்களுடைய வலிமை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்.